கட்சியில் இருந்து தன்னை நீக்கினால் கொரோனா காலகட்டத்தில் 40,000 கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களின் பெயர்களை வெளியிடுவேன் என கர்நாடக மாநில பாஜக எம்எல்ஏ பசனகவுடா எச்சரித்துள்ளார். அங்கு சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவை தோற்கடித்து காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. இதனைத் தொடர்ந்து பாஜகவினரிடையே உட்கட்சி பூசல் நிலவுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விஜயபுரா பாஜக எம்எல்ஏவும் அக்கட்சியின் மூத்த தலைவருமான பசனகவுடா கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா ஆட்சியின் போது பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா முதல் அலையின் போது 45 ரூபாய் மதிப்பிலான முகக்கவசத்தை 485 ரூபாய்க்கு வாங்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களுக்கு 8 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ததாக பில் போடப்பட்டதாகவும், அனைவரும் திருடர்களாகிவிட்டால் நாட்டையும் மாநிலத்தையும் காப்பாற்றுவது யார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக ஆட்சி குறித்து அந்த கட்சியைச் சேர்ந்தவரை குற்றம் சாட்டியிருப்பது கர்நாடக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.